நடிகை காஞ்சனா அம்மா பிரபல நாளிதழுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் சினிமா வாழ்க்கையின் மலர நினைவுகள் பற்றியும் பகிர்ந்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமான பணிப்பெண்ணாக இருந்த என்ன இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் அவர் இயக்கிய காதலிக்க நேரமில்லை படத்தில் கதாநாயகியாக நடிக்க வச்சாங்க. என்ன தற்போது வரைக்கும் எல்லாருக்குமே காஞ்சனா தான் தெரியும். ஆனால் என்னுடைய உண்மையான பேர் வசுந்தரா தேவி. நடிகை வைஜெயந்தி மாலாவின் தாயாரும் அதே பேரில் நடிச்சுக்கிட்டு இருந்ததால என்னோட பேரை காஞ்சனான் மாற்றிட்டாங்க ஸ்ரீதர் அவர்கள். 1964 அந்த படம் வெளியான பிறகு தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு இருந்துச்சு. 46 வருஷம் ஓய்வே இல்லாமல் நடிச்சிட்டு இருந்தேன். சம்பாதித்த பணத்தில் சென்னை தியாகராய நகரில் சொத்துக்கள் வாங்கி போட்டிருந்தேன். அந்த சொத்துக்களை என்னோட உறவினர்கள் என்னை ஏமாற்றி அபகரிச்சுக்கிட்டாங்க. அவற்றை மீட்கிறதுக்கு கோர்ட்டு வழக்குன்னு என்னோட பெற்றோரோடு அலைஞ்சிட்டு இருந்தேன். சொத்துக்கள் மீண்டும் கிடைச்சா திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு எழுதி வைப்பதாக வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவன் அருளால் வழக்கில் வென்று சொத்துக்கள் மீண்டும் என்னோட கைக்கு வந்துருச்சு. இதனால் நான் வேண்டிக்கிட்டபடி 80 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஏழுமலையானுக்கு எழுதி வச்சுட்டேன். நான் திரைப்படத்தில் ஓய்வில்லாமல் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு என்னோட பெற்றோர் மறந்துட்டாங்க. நானும் திருமணம் செஞ்சுக்காமலே இருந்துட்டேன். இப்போ என்னோட தங்க ஆதரவில் இருக்கிறேன். நான் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவதாக வெளியான தகவல் உண்மை இல்லை. என்னோட தங்கை என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ என்னோட கவனம் முழுசாகவும் ஆன்மீக ஈடுபாடில் காட்டிட்டு வர்றேன். தினமும் காலையில் எழுந்து ஏழுமலையான் தரிசனம், யோகான்னு என்ன புத்துணர்ச்சியாக வச்சுருக்கேன். கடவுளிடம் இன்னொரு பிறவி மட்டும் வேண்டாம்னு வேண்டிக் கொள்கிறேன்னு காஞ்சனா அம்மா தன்னை பற்றி தெரிவிச்சிருக்காங்க.